அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மாஸ்க் படத்தை வந்து ஃபஸ்ட் சிங்கல் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நம்ம மார்க் படத்தில் ஃபஸ்ட் சிங்கல் பார்த்தோம். இப்போ வந்து மாஸ்க் படத்தில் பார்க்க போனால் அந்த பாட்டோட பேர் வந்து கண்ணு மொழி. அண்ட் இந்த பாட்டை பாடியிருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஆண்டனி தாசன் அண்ட் சுப்புலாஷினி. ஸோ ஜே பிரகாஷ் குமாரோட மியூசிக், நம்ம ருஹாரி சர்மா, அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா ஜெரமியா அண்ட் கவின், இவங்க 3 பேர் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த ஒரு மாஸ்க். இந்த படத்தில் வந்து இந்த சிங்கர் தான் பார்க்க போகிறோம். இதை தாண்டி வேறு என்னங்க, ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று தான் அந்த ப்ரோமோக்கான ஒரு இதை பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலில் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ ரெடியாக மக்களை ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு, சுப்புலாஷினியோட ஹமி. கண்ணு மொழி காக்காமுள்ள குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராங்க போல ராத்திரி வேள என் சொப்பனம் மாற வந்து வெளிச்சம் தார அழகாலே ஒரு இலையே பாச தெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே யாத்தே. கண்ணு மொழி காக்காமுள்ள உன் குருவ ரெண்டும் குருவ நெல்லா சுனோ. என் பெயர் வேலு, CEO, ஸ்பை அண்ட் டிடெக்டிவ் சர்வீசஸ். உன் பெயர்? நேசத்துக்கும் பாசத்துக்கும் தேசம் ஒன்றும் தேவையில்லை, பாசையத்தான் பார்த்து வர காதல் வேறு வார்த்தை இல்லை. என்ன திடீர் ட்ரான்சிஷன்? மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே. டிஃப்ரெண்டான குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராந்த போல ராத்திரி வேள என் சொப்பனம் மாற வந்து வெளிச்சம் தார அழகாலே ஒரு இலையே பாச தெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே. பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான். சொல்லுங்க கேட்போம். ரத்தி. ஐயோ, வெற்றி மாறன்ஜி. அவர் தான் அது மென்டரா என்ன? ஓகே ஓகே, அதான் மென்டர்னு போட்டுருந்தாங்க. கைபிடிச்சு கூட வேணியும் வந்தா கண்டம் விட்டு கண்டமும் கடந்து வானத்தில் எட்டு வைப்பேன். அந்த நிலவ கிள்ளிவோ நெத்திக்கு பொட்டு வைப்பேன், பக்கத்தோட இருப்பேன். கண்ணு மொழி காக்காமுள்ள பிடிச்சிருக்குதுங்க. குருவ நல்லா நீராந்த போல ராத்திரி வேள என் சொப்பனம் மாற வந்து வெளிச்சம் தார அழகாலே ஒரு இலையே பாச தெரியலையே மனசு ரக்க முளைச்சு பறக்குது யாத்தே. சிரிக்கு. இது யாரு? அதான் இது தெரியாமையா? நான் அதான் சொல்லிட்டு வரேன், டிசிடிஸ் தமிழுக்கும் இது கொடுத்துட்டு. அதாங்க எல்லா பாட்டு எல்லா ஒரு அப்டேட்லேயும் எண்டிங் போர்ஷன் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த போட்டுருவாங்க. இல்லைன்னா அதே தான் நல்லாவே இருக்கும். த்ரூ அவுட் கேட்குறதுல அந்த எண்டிங் தான் எல்லாத்துலேயும் ட்விஸ்ட் ஒன்று நல்லாயிருக்கும். அதான் லாஸ்ட்டில் சிலுக்க வச்சு இது யார் ஒன்று கேட்டேன். அதான் அந்த சர்ப்ரைஸ் தான், அது நல்லா இருந்துச்சு. அண்டு 2 பேரோட குரலும் அவ்வளோ நல்லா இருக்குது, கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்டு
எனக்கு பர்சனலி பிடிச்ச அந்த ஒரு லிரிக் என்ன தெரியுமா, மனசு நினைக்கிற ரெக்க முளைச்சி பறக்குது யாத்தே, அந்த ஒரு இது வரும்போது ஆரம்பித்தது அது முடியும் போது ஆரம்பிக்குது பாருங்கள் அடுத்த இன்டர்வியூ. அந்த இடத்துல விழுந்துட்டேங்கன்னு ரொம்ப நல்லாச்சு. நான் எப்படியும் எதிர்பார்த்தது தான். அந்த ப்ரொமோலே நான் அந்த மியூசிக் வந்துச்சுல்ல, ஸோ அதுலேயே சுப்புலாஷினி ஹமிங்லேயே விளங்கிக்கிட்டேன் இது கண்டிப்பாக ஒரு ஹிட்டான ஒரு பாடலாக மாறும். இப்போது இல்லை, இப்போ கம்மியாக தான் வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் போகும்போது அதுக்கான ஒரு ரீச்சை வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து போட்டு ரீல்ஸில் போட்டு அப்படியே இது வந்து அப்படியே இது பண்ணிடுவாங்க எனக்கு ஃபார் ஷுவர், அதை அடித்து சொல்லலாம். அண்ட் ஜிவியோட மியூசிக்கும் வேறு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காருங்க. இந்த மியூசிக் சாதாரணமாக வர்றது தான், அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ரிதமோடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இமோஷனை கேட்ச் பண்ணுறதுக்கான ரிதம் ஒன்று இருக்குது. அந்த ரிதம் வந்து இதில் அவ்வளோ அழகாக அப்படியே அது இன்னமும் உள்ள ஃபீல் ஆச்சு. அந்த சொல்லும்போது என்னமோ தெரியல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ப்ரெசிவாக இப்படி தான் சொல்ல முடியும். அண்டு அந்த பாட்டை கேட்டு இப்படி நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுன்றது எனக்கு சத்தியமாக தெரியும். ஆனால் கனெக்ட் ஆகுன்ற விதமாக இருந்தால் அது ஜிவியோட மியூசிக் மூலமாக தான். அந்த மியூசிக் எல்லோரும் பிடிக்காமல் இருக்காது, கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இந்த பாட்டு அது தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான சாங். நீ ஏன் பார்க்குறேன்னா இந்த மியூசிக்கில் வந்து பாட்டு சில விஷயம் வந்துருக்கு தான், ஆனால் வித்தியாசமான ட்ரை இது. ஏன்னா அண்டனிதாசன் சார் இப்போ ரீசெண்டாக தான் இட்லி கடையில் வந்து ஏஞ்சாமி பாட்டு வரும்ன்ற பாட்டு பாடியிருந்தார், ரொம்ப இமோஷனலான சாங். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங் இங்கே வந்து பார்த்தா ஒரு லவ் ட்ராக், அதுவும் கவினும் ருஹானி சர்மா 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது. அண்ட் இடைக்கடையில் அவங்களுக்கு அந்த டயலாக் டெலிவரி இருக்கும். CEO சொல்லியிருந்தார், அதுவும் ரொம்ப நல்லா. ஸ்பை இந்த மாதிரி டயலாக் ஒன்று போட்டு அவங்களோட ஃப்ளர்ட் பண்ணுற அந்த ஒரு போர்ஷனாக இருக்கட்டும். அண்ட் சுப்புலாஷினி ஸ்பெஷல் கிரெடிட்ஸ். அவங்க எப்படியுமே அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரீசெண்ட் டைம் இல்லை, அவங்க கோல்டன் ஸ்பெரா பாடின நாள்லேருந்து எனக்கு அவங்களோட வாய்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் கிசிக் இவ்வளோ ஹிட் சாங்ஸுங்க அடுத்தடுத்தான். அண்ட் பொட்டல முட்டாய், அதுக்கப்புறம் மோனிகா, இப்போது இந்த ஒரு பாட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பாட்டோட ட்ரெண்டிங் எந்த அளவுக்கு போக போகுது. ஹூக் ஸ்டெப்ஸ்னால் எதுவுமே இல்லை, வெறும் லிரிக்கல் வீடியோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால கேட்கவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதான் எனக்கு இதுக்கு தாண்டி எனக்கு எந்த ஒரு நெகட்டிவான ஷேடே இல்லை. ஃபஸ்ட் டைம்லேயே பாட்டு இம்ப்ரெஷன் கேட்கும்போது ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ அந்த இம்ப்ரெஷன் வந்து ஒரு பாட்டு டக்குன்னு லைக் டேக்கவேயாக இருக்குதா இருந்தால் அது வந்து கண்டிப்பாக அந்த பாட்டோடைய ஒரு இம்பேக்டை நான் கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் அது நேற்று அந்த ப்ரோமோலே நான் முன்னாடி சொன்ன மாட்டேன், அதிலே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, வேறு இதெல்லாம் நம்ம வெற்றிமாறன் சார் இதில் மென்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் மென்டட் பைன்னு ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன இதுன்றதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. பார்க்கலாம், கவினுக்கு இது ஒரு கம்பேக் மூவி நேற்று சொன்ன மாதிரியே தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றியடைய வாய்ப்பு நிறையா இருக்குது. பிகாஸ் ஜிவிபி லைக் ஜிவி பிரகாஷ்குமார் இதில் வந்து மியூசிக் அவர் தான் லீடில் கொண்டு போகிறாரு. ஸோ கதையும் நல்லா இருந்தால் இந்த மாஸ்க் படம் வெற்றியடைய பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படத்தோட மற்ற பாடல்கள் அப்டேட்டு பல விஷயங்கள் இருக்குது, அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு அவ்வளோதாங்க, இன்றைக்கி நாளுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே இல்லை. ஸோ அடுத்தது என்னென்ன படத்துக்கு இருக்கோ அப்படி வந்துருச்சுன்னா கூட கீழே கமெண்ட்டில் போட்டு விட்டுருக்கேன். கண்டிப்பாக என்ன எடுத்து நான் பண்ணுவேன். லைக் அடுத்த எந்த வீடியோஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும்ல, சம்டைம்ஸ் நானே மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக், உங்கள் கமெண்ட், உங்கள் விஷயங்கள் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் தான். என்னுடைய பக்கத்தில் நான் எல்லாத்தையும் மனசார அன்பால் அப்படியே இந்த வீடியோ நான் எல்லாத்தையும் அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஐ மீன் உங்களுக்காக நான் பண்ணி போடுவேன். ஸோ அதுதாங்க விஷயம். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் மறுபடியும் இன்னொரு 19 ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.